இந்த டயானாவை வேற நேத்தியிலிருந்து காணும். ரொம்ப கவலையா இருக்கு. மஞ்சு, நீ ஏதாவது பார்த்தியா? சொல்ல. எனக்குமே எங்க போனான்னு தெரியல சஞ்சு. எங்க போயிட்டானே தெரியல. நானும் நிறைய இடத்துல தேடிட்டேன். சரி வா, போய் தேடி பார்க்கலாம். ஸ்கூல்லையும் போய் கேட்டுட்டு வந்துட்டேன். டயானாவை எங்கேயுமே காணமே. எங்க தான் போயிருப்பா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இந்த டயானா எங்க போனானே தெரியலையே. கவலைப்படாத லீலா, எப்படியும் டயானாவை கண்டுபிடிச்சிடலாம். அவ சீக்கிரம் திரும்ப வந்துருவா. ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க தான் போயிருப்பான்னு தெரியல. சஞ்சு மஞ்சு எல்லாரையும் சொல்லி தேட வச்சுட்டேன். ஆனா எங்கேயுமே அவ இல்லை. லீவ் நாளில் ஸ்டெல்லா வீட்டுக்கு தானே போவாங்க. ஸ்டெல்லா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அவளுக்கு ஏதாவது தெரியுமான்னு? ஸ்டெல்லா கிட்ட நான் நேத்தே கேட்டுட்டேங்க. ஆனா டயானா அங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லக்கி செக்கி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தையா நீ? பார்த்துட்டேன். அங்கேயும் பார்த்துட்டியா? ஆமாங்க, நான் எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டேன். நான் யாருமே டயானாவை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. சரி, நான் போய் ஸ்கூல்ல பார்த்துட்டு வரேன், சரியா? ஸ்டெல்லா ஸ்டெல்லா, நீங்க தான் இருக்கியா? நல்ல வேலை. இந்த டயானாவை நேத்தில இருந்து காணோம். நீ பாத்தியா ஸ்டெல்லா எங்க போனான்னு? இல்லையே லீலா, நான் பார்க்கவே இல்லை. டயானா நேத்தில இருந்து இந்த பக்கமே வரலையே. ஆனா ஊருக்குள்ள யாரோ புதுசா வந்துட்டு போனதா பேசிக்கிறாங்க சுவாதி. யாரா இருக்கும்? நம்ம ஊர்ல அதுவும் குழந்தைங்களை கிடத்த மாதிரி யார் வந்திருப்பா? என்ன நடக்குதுன்னே தெரியல ஸ்டெல்லா. அவ பாக்குறதுக்கு ஒரு சூனியக்கார மாதிரியே இருந்தாலும் சுவாதி. பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப டயானாவை அந்த சூனியக்காரி தான் கடத்திட்டு போயிருக்கணும். இதை சீக்கிரமா போய் டயானா அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஆமா ஸ்வாதி, சீக்கிரமா போய் என்கிட்ட சொல்லு. அவங்க வேற அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா டயானாவை எதுக்கு அந்த சூனியக்காரி கடத்திட்டு போகணும்? இதுக்குதான் ஸ்டெல்லா குழந்தைங்களை வெளியே விடவே பயமா இருக்கு. சீக்கிரமா அங்கிருந்து போ ஸ்வாதி, என்கிட்ட போய் சொல்லு. சரி, நான் கிளம்புறேன். என்னங்க இது? டயானா எங்க தேடியுமே கிடைக்கல. எங்கதான் போயிருப்பா? யாருதான் அவளை கூட்டிட்டு போயிருப்பா? அதுதான் லீலா, எனக்குமே தெரியல. எங்க கூட்டிட்டு போனாங்க, யார் கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. சீக்கிரமா டயானாவை கண்டுபிடிக்கணும். அவ ரொம்ப பயந்து போயிருவா. தோ ஸ்வாதி வந்துகிட்டு இருக்கா, அவகிட்ட கேட்கலாம். லீலா லீலா, டயானாவை ஒரு சூனியக்காரி கூட்டிட்டு போனதா ஸ்டெல்லா சொன்னான். இது சூனியக்காரியா? ஆமா லீலா, சூனியக்காரி தான். அந்த சூனியக்காரியால உருவம் மாற்ற முடியுமா? சூனியக்காரி டயானாவை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறா? சீக்கிரமா கண்டுபிடி. சூனியக்காரி இந்த மலைக்கு மேல இருக்கிற குகையில தான் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த இருட்டான குகையிலையா? வாங்க சீக்கிரம் போலாம், போய் டயானாவை கண்டுபிடிக்கலாம். டயானாவை சீக்கிரமா கண்டுபிடிக்க. நான் போய் டயானாவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. வாங்க எல்லாருமே போவோம். இல்ல லீலா, நீ இங்கேயே இரு. நான் போய் டயானாவை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஏ பிங்கி, டயானாவை ஒரு சூனியக்காரி கடத்திட்டு போனதா சொன்னாங்க. அந்த சூனியக்காரி அந்த மலைக்கு மேல இருக்கலாம். அச்சோ, டயானா ரொம்ப பயப்பட போறா. சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வரணும் பிரின்சி. அப்பா டயானாவை தான் கூப்பிட போயிருக்காரு. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு பிங்கி. நீ கவலைப்படாத, சரியா? ஏ பிங்கி, பிரின்சி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சூனியக்காரி இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உங்க அப்பா டயானாவை கூப்பிட தான் போயிருக்காரு. நிச்சயம் கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க அழாதீங்க, சரியா? மஞ்சு, அந்த சூனியக்காரி உருவம் மாற்றக்கூடியவளாம். உருவத்தை மாத்துறதுக்காக தான் டயானாவை கூட்டிட்டு போயிருக்கா. டயானாவை நம்ம சீக்கிரமா காப்பாத்திரலாம். எனக்கு தெரிஞ்சு டயானா அங்கிருந்து ஈஸியா தப்பிச்சிருவா. சரி, ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க. நம்மளும் இந்த மலைக்கு மேல இருக்க குகைக்கு போய் டயானாவை காப்பாற்ற போலாம். நம்மளும் டயானாக்காக ஏதாவது பண்ணணும். சீக்கிரமா வாங்க. அச்சோ, சஞ்சு எதுக்கு இங்க வரா? அப்புறம் அவளும் அங்க வரேன்னு சொல்லுவாளே. ஏய் சஞ்சு, நீ வீட்டுக்கு போலையா? நீ ஏன் இங்க வந்திருக்க? எனக்கு தெரியும் நீங்க அந்த மலை மேல இருக்கிற குகைக்கு தான் போறீங்கன்னு. நானும் உங்க கூட அங்க வருவேன். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா போய் அந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து டயானாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம். நம்மளும் அங்க போய் அந்த சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது?